小轩窗梳妆，是谁家姑娘轻轻摇香于铃铛？愿晚风送霜，愿凄尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，也不成面，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் நிம்மதியா சாப்பிடுறேன். உனக்கே தெரியும்ல, கொஞ்ச நாளா என் வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு. உருமாற்றத்தை அவன் பாத்துட்டானா? பார்த்திருக்கலாம், பார்க்காமலே போயிருக்கலாம். என்ன சொல்ற நீ? எனக்கு தெரியலன்னு சொல்றேன். அந்த ஆள் ஒரு சில நேரத்துல நல்லா நடந்துப்பான். அந்த நல்ல நேரத்துல பெருசா பிரச்சனையே இருக்காது. நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஆனா ஒரு நாள் மணமகள் அறையில வச்சு அந்த ஆள் என்ன... ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ என்ன சொன்ன? நீ ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசாத. எனக்கு ஒரு நாள் பிடிக்கவே இல்லைன்னா அப்புறம் இப்படி ஒரே அறையில இருப்போம். அதான் அவரை விட்டு விலகி வரியா? இங்க இருந்து ஓடி வந்துருவா. அதெல்லாம் வேண்டாம்க்கா, கொஞ்சம் பொறுமையா அங்கே இரு. ஒருவேளை அவன் அத்துமீறினா நான் அவனை தடுப்பேன். இல்ல வேண்டாம், உனக்கு எதுக்கு கஷ்டம்? நான் கொஞ்ச நாளா வெளிநாட்டுக்கு படிக்க தான் போயிருந்தேன். ஆனா உண்மை என்னன்னா, நமக்காக ஏற்பாடு பண்ணதான் ரகசியமா வெளியில சுத்தினேன். ஏற்பாடு பண்ணவா? சரி வாக்கா, நீ சாப்பிட்டதெல்லாம் போதும், வா வா. இரு இரு. ஓ, என்ன இடம் இது? இது வாங்கியோ அறை. உனக்காக நான் உருவாக்கின வீடு. பாய் சேஹுவோடைய கல்யாணம் நின்னு போனதுனால உன்னை இங்க கூட்டிட்டு வரலான்னு நினைச்சேன். கதவு தருங்க. அடேங்கப்பா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இத போட்டுக்கிட்டா நீ அழகா தான் இருப்ப. வாசனை திரவியமா? இங்க வா, என் மேல தெளிச்சு விடு. முதல்ல வந்து உட்காரு. வா, ஒரு நிமிஷம் உட்காரு. பொறுமையா உட்கார்ந்து எல்லாத்தையும் பாரு. இத பாத்தியா? போட்டு விடு. அடேங்கப்பா, இதென்ன இவ்ளோ அழகா இருக்கு. உனக்கு எங்க இருந்து பணம் கிடைச்சது? அது தொழில் செஞ்சு கிடைச்சது. ஆனா நீ படிக்கிறதுக்காக தானே வெளியில போன. அந்த படிப்பெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. நான் சுலபமா படிச்சுட்டேன். மத்த நேரங்கள்ல எல்லாம் இப்படி வணிகம் தான் செஞ்சேன். மாளிகையில இருக்கும்போது நம்ம கிட்ட பணம் இல்ல, எல்லாருமே நம்மள கிண்டல் பண்ணாங்க. ஆனா இனிமே அப்படி இருக்காது. இதுவும் அப்பாக்கு தெரியாம பாத்துக்கோ, இல்லனா தொழில் ஏன் சரியா செய்யலன்னு கேப்பாரு.
அப்பாவோட மனசுல அவர் மகிழ்ச்சிக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். நம்மள பத்தி யோசிப்பாரா? அதனால சின்ன வயசுல இருந்தே எனக்கு நீதான் எல்லாமே. என் அக்கா நீதான் என்னோட உலகம். அப்படி பார்க்காத. நான் கஷ்டப்பட வேண்டான்னு வேற சொல்லிட்டேன். இனிமே இந்த வீடு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இல்ல 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 எனக்கு இது வேணும் வேணும். இது என் தம்பி கட்டின வீடாச்சே, எனக்கு எப்படி பிடிக்காம இருக்கும்? அட என்னக்கா இது? ஆ, இது இது ஒரு புது அணிகலன். எங்க போனாலும் ஆடிக்கிட்டே இருக்கும். சத்தத்தை கேட்டு எல்லாரும் என்னையே பாப்பாங்கல்ல. ஈயத்துல செஞ்ச மாதிரில இருக்கு. இளவரசிக்கு தகுதியானதா? வேணும்னா ஆளுங்களை கூப்பிட்டு தங்கத்துல செய்ய சொல்லவா? இல்ல இல்ல வேணாம் வேணாம், எனக்கு இதுவே போதும். இதுவா? இது வந்து அட விடு விடுப்பா. இல்லனா பிரபு, இளவரசே, தளபதி வந்திருக்காரு. அக்கா போய் சொல்லு, இளவரசி இங்க நல்லா தான் இருக்காங்கன்னு. எந்த குறையும் இல்லையா? அப்புறமா பார்க்கலான்னு சொல்லு. ஒரு நிமிஷம். தம்பி, என்னோட பேரோட அவங்களோட குடும்ப பேரு இருக்கிற வரைக்கும் எனக்கு விடுதலையே கிடைக்காது. அது எனக்கும் தெரியும். அப்பாவை சமாளிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இளவரசி என்ன பார்க்க விரும்பல. அவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க. இந்த திடீர் திருமணத்தால அவங்களால பாத்துக்க முடியல. அதனால கொஞ்ச நாள் இளவரசிய இங்க பாத்துக்கலாம்னு நினைக்கிறாரு. தளபதி ஷூ, உங்க வீட்டுல சொல்லி கொடுக்கலையா அனுமதி இல்லாம மத்தவங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைய கூடாது? நீங்க என்னோட மனைவியை கூட்டிட்டு வரும்போது அப்ப நான் உங்களுக்கு இதை பத்தி பாடம் எடுக்கலையே. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாள் இங்க தங்க போறாங்க. குணமானதும் கூட்டிட்டு போங்க. அப்படிங்களா? உடல்நிலை சரியில்லையா? அன்னைக்கு நடந்த சண்டையில அடிபட்டுருச்சு. காயம் இன்னும் குணமே ஆகல. அப்புறம் குதிரையில போனது வரை ஒத்துக்கல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம வீட்டுல தான் உனக்கு சிகிச்சை கொடுக்கணும். அப்பதான் உன்னை நல்லா பாத்துக்க முடியும். சரிப்பா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். உங்க வீட்டுல எங்க அக்காக்கு நார சரியா இல்ல. அவங்க அங்க வந்தா அவங்க உடல்நிலை இன்னும் மோசமாகும். ஆனா இந்த இடம் அப்படி கிடையாது. தினமும் மூலிகை மருந்து எடுத்துக்கிறோம். தரமான உயர்பட்டதா பயன்படுத்துறோம். ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறோம். நாங்சாங்ல எல்லாமே சிறப்பா தான் இருக்கும். அதனால அக்கா சீக்கிரமாவே குணமாயிடுவாங்க. உங்க வீட்டுல என்ன இருக்கு? உணவும் தண்ணியும் கூட என் அக்காக்கு ஏத்த மாதிரி இருக்காது. அப்புறம் எப்படி குணமாவாங்க? அப்போ அங்க வர முடியாதா? எனக்கு இப்ப உடம்பே முடியலையே. சரி, அப்ப பரவாயில்ல. நான் போய் மன்னர்கிட்ட முறையிட்டு மருத்துவர்களை அனுப்பி வைக்க சொல்றேன். அவங்க இளவரசியை பாத்துக்குவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் இளவரசிக்கு என்ன மாதிரி நோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அவரை வச்சு எங்களை பயமுறுத்த பாக்குறியா? இங்க பாரு ஷுன், இந்த நிலைமை ஏற்பட காரணமே நீதான். இந்த ஆள் என்னை விட்டுட்டு போக மாட்டான் போல இருக்கே. 2 பேரும் மோதிக்கிறதும் அவ்வளவு நல்லதில்ல. நட்சத்திரமே, சின்ன வயசுல நான் உன்னை அந்த பேரை சொல்லிதானே கூப்பிடுவேன். நீ என்ன நிலான்னு கூப்பிடுவ. ஆனா இந்த நிலா உனக்கு மட்டும் சொந்தம் இல்லையே. நம்ம தளபதி எனக்காக ஏங்கி நிக்கிற அலறி செடி போல. அதனால நான் அவரு கூட தான் இருக்கணும். என்ன சொல்ற? தளபதி, சும்மா என் தம்பியை பார்க்க தானே வந்தேன். பார்த்துட்டேன், இப்ப கிளம்பலாம். பார்த்து மெதுவா போங்க. அப்பாடா, இன்னைக்கு என் ராசிக்கு எல்லாமே சரியா நடக்குது.
காலை இருக்கு. அவங்கள போக விட்டுட்டீங்களே இளவரசே. எதையும் போக விட்டு தான் செய்யணும். சூரியன் மறைஞ்சதும் நான் அவங்கள போய் பார்ப்பேன். இளவரசே, எனக்கு ஒண்ணுமே விளங்கல. இந்த திட்டத்தை பத்தி அவங்க எப்ப சொன்னாங்க? அதான் போகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்களே, நிலவுக்காக ஏங்கி நிக்கிற செடியை போல. அக்கா தளபதியை பத்தி அப்படி சொல்லல. ஏன்னா அக்காவுக்கு அந்த ஆளை சுத்தமா பிடிக்கல. அக்கா உண்மையிலேயே என்ன சொன்னாங்கன்னா, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் ரகசியமா நாம திரும்பவும் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நீங்க எப்பவுமே குதிரையில தானே வருவீங்க, இப்போ என்ன? வேற எதுக்கு? நீ தாவி குதிச்சிடாம தடுக்கதான். தாவி குதிக்கிறதா? என்ன தளபதி விளையாடுறீங்க? நான் உண்மையிலே முழு மனசோட தான் இங்க கிளம்பி வந்தேன். ஆனா நீங்க தான் என்ன புரிஞ்சுக்காம பேசுறீங்க. இது கூட உட்காரதுக்கு வசதியா இல்ல. என் ராசிக்கு இதுதான் அனுபவிக்கணும்னு எழுதி இருக்கு போல. இது எல்லாமே நீ கவனிச்சுக்கிட்டு இருக்க? உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்க ஒன்றும் பேச்சு மாத்த வேணாம். இந்த எளிமையான வாழ்க்கை நல்லதுக்கு இல்ல. வெளியில இருந்து பாக்குறவங்க மன்னர் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு நினைப்பாங்க. நீதான் உன் தம்பிக்கிட்ட உனக்காக ஏங்கி நிக்கிறேன்னு சொன்னியே. அப்படின்னா நான் உனக்கு ரொம்ப முக்கியம்னு தானே அர்த்தம். அப்ப நீ சாதாரண மெத்தையில உட்காந்து கஷ்டப்பட வேண்டாம். வா, வந்து மடியில உட்கார். இல்ல இல்ல வேணாம். இளவரசிக்கு இன்னும் என்ன தயக்கம்? அது தயக்கமெல்லாம் இல்லையே. நான் நம்ம உறவை மதிக்கிறேன். நான் மனசார தான் சொல்றேன். நீ சொல்றது உண்மையா இருக்கும்னா அப்போ இளவரசி யாரே? நான் தான் சொல்றேன்ல. அட என்ன நீங்க திடீர்னு இப்படி எல்லாம்? இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா தெரியல. எனக்கு இந்த இடமே பிடிச்சிருக்கு. இதுவே நல்லா இருக்கு. நான் இங்கே அந்த வீட்ல இருந்த மெத்தையோட ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கே. ரொம்ப சௌகரியமாவும் இருக்கு. அந்த மாளிகையில இருக்கிற பொருள்லாம் சும்மா ஆடம்பரமான பொருள் தான். பாக்குறதுக்கு மட்டும் தான் அழகா இருக்கும், உட்கார்றதுக்கு இல்ல. பணத்தை வீணடிச்சிட்டான். எப்பெல்லாம் என்ன சமாளிக்கணுமோ அப்பெல்லாம் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. ரொம்ப அழகாவே நடக்கிறீங்க. நிறமில்லா பறவையே, உனக்கு இருக்கு ரக்கையே, நான் தான் உன் அன்பிற்கினிய தங்கையே. போருன்னு வந்துட்டா நீ பாஞ்சி போகும். என்ன பண்றீங்க? நீங்க சொல்ற கவிதையில அர்த்தமே இல்லையே. கூடாது. இது எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணன் தான். அண்ணன் தான். அவருக்காக இதை அவர்கிட்ட சொல்லி காட்டலான்னு நான் எவ்வளவு நாள் மனப்பாடம் பண்ணேன். போய் தோல. இருங்க இருங்க, என்ன பண்றீங்க? மறந்துட்டீங்களா? தளபதிக்கு இந்த செடிங்கன்னா பிடிக்கும்ல? ஆமால, அவர் இந்த பூக்களுக்காக தான் செடியே வளர்க்கிறாரு. அதுக்கு நான் அவருக்கு பூக்களை வாங்கி கொடுப்பேன், அவரை சமாதானப்படுத்த. ஐயா வணக்கம். இளவரசி கண்ணு முழிச்சிட்டாங்க. இது எப்ப நடந்துச்சு? ஏன் இந்த தகவல் முன்னாடியே வரல? ஷோஃபு தகவல்களை மறைச்சு வைக்கிறான். பிரபு சூன் மட்டும் அந்த இடத்துக்கு போகலன்னா விஷயம் தெரிஞ்சிருக்காது. நம்ம உளவாளிகளாலேயே தகவலை தெரிஞ்சுக்க முடியல. இது மன்னருக்கு தெரியுமா? இல்லைங்கய்யா, மன்னருக்கு இன்னும் தகவல் போகல. கொலைக்காரர்களை கண்டுபிடிக்கிற பொறுப்பு என்னோடது. கொலையாளி யாருங்கிறத இளவரசி மட்டும்தான் பார்த்திருக்காங்க. ஆனா இளவரசி கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா அவன் ஏன் நமக்கு அந்த தகவலை கொடுக்கல? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தோணுது. அப்படின்னா நீங்க உடனடியா போய் என்ன ஏதுன்னு தீர விசாரிச்சிருங்க. அப்பதான் உங்களோட சந்தேகத்துக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். சரிதான், உடனே அங்க போகணும். உத்தரவு. உங்களுக்காக மருத்துவ குளியல் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். காயம் சீக்கிரமா குணமாகும். எதுக்காக இவ்வளவு மெனக்கெடுற? வெளியாளுங்க யாரும் உங்க மேல சந்தேகப்பட போறது இல்ல. இருந்தாலும் இது ஆபத்தா மாறலாம். இதை சீக்கிரம் குணப்படுத்தணும். நேத்து ஷூன் இங்க வந்துட்டு போனதுனால இளவரசி கண்ணு முழிச்சிட்டாங்கிற தகவல் எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால இளவரசி கிட்ட கொலையாளி யாருன்னு கேட்க நிச்சயமா அவங்க வருவாங்க. தளபதி, இளவரசிய நாம நம்ப முடியுமா?
நேத்து நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் அவளை கொஞ்சம் நம்புறேன். பாவம், அவளும் ஒரு பொண்ணு தானே. அன்னைக்கு அவ்வளோ தைரியமா செவத்துல இருந்தவ குதிச்சிருந்தாலும் திரும்பவும் இங்க வந்துட்டாளே, அதனால அவளை தப்பா நினைக்க வேண்டாம். நாங்கெல்லாம் இளவரசியை பாத்துக்கிறோம். ஆனா காயம் குணமாகிற வரைக்கும் நீங்க அவசரப்பட்டு தப்பு பண்ணிடாதீங்க. இளவரசி என்னாச்சு? மன்னர்கிட்ட உதவிக்கிட்ட மெடல் எழுதுறீங்களா? இவ்வளவு மகிழ்ச்சியா எழுதுறீங்களே. இனிமே அழுகிறதுனால பயன் இல்ல. அதனாலதான் நான் இப்போ அப்பாவுக்கு மடல் எழுதியிருக்கேன். இது அவர் படிச்சதுக்கு அப்புறமா நிச்சயமா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, இப்ப நீங்க இதுல என்ன எழுதிருக்கீங்க? இந்தா நீயே படி. கையெழுத்து முத்து முத்தா இருக்கா? படிக்கிறேன். எப்படி? அடடா, இது ரொம்ப சரியா இருக்கே. இளவரசி, நீங்க இதுல எழுதிருக்கிறபடி பார்த்தா அந்த தளபதி ரொம்ப மோசமான ஆள் போல இருக்கே. அப்படிலாம் எதுவுமே இல்லையே. இதுல இருக்கிறதெல்லாம் நானா கற்பனை பண்ணி எழுதுனது. ஆனா உண்மையிலேயே அந்த மனுஷன் நாம நினைக்கிற அளவுக்குலாம் கெட்டவர் கிடையாது. ஆனா என் அப்பா விசாரணைக்கு யாராவது அனுப்பின உடனே அதை பயன்படுத்திக்கிட்டு தப்பிச்சு போயிடலாம். அதுக்கான முன்னேற்பாடு தான் இதெல்லாம். இருந்தாலும் எவ்வளவு குற்றச்சாட்டுகள். அடடடடா, எதுக்கு கவலைப்படுற? என் தம்பி நமக்காக காத்துட்டு இருப்பான். சரி வா வா. தளபதி என்னை கவனிச்சுட்டு இருப்பாரு. ஆனா நீ ஷூன் இடத்துக்கு போ. இத போய் அவன் கிட்ட ஒப்படைச்சிரு. கவனமா போயிட்டு வா. சரி. ஐயோ, உனக்கு பொறுப்பே இல்ல. ஏதாவது மறந்து விட்டுட்டு போயிட்டியா என்ன? இளவரசி, உங்களுக்கு என்னோட பணிவான வணக்கம். இளவரசி, இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? யாரும் இல்லையே. யாரும் இல்லையா? ஆனா தாயோ எங்க? எனக்கு பசிக்குது. அதனால சமையல் அறைக்கு போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வான்னு சொல்லிருக்கேன். ஓ, அப்படிங்களா? நீ இங்கே இரு, சரியா? உத்தரவு. அப்புறம் நீ சமையல் அறைக்கு போய் இருக்கலாம்னு பாத்துட்டு வா. உத்தரவு. கொஞ்சம் இருங்க. இவங்கள மட்டும் நான் இப்ப தடுக்கலனா அவன் நிச்சயமா மாட்டிப்பா. இவனுங்க கவனத்தை திசை திருப்ப ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன தளபதியோட மனைவின்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இளவரசி, இந்த வீட்டோட முதலாளி அம்மாவை தான் நாங்க உங்களை பாக்குறோம். அதனாலதான் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். நான் தளபதி கிட்ட ஏற்கனவே பேசிட்டேனே. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அவர்கிட்டே போய் கேளுங்க. சரி வா. அக்கா எங்க? அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கும், அதனால இந்த மடலை அவங்க கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அக்காவுக்கு ஒண்ணும் இல்லல்ல? அவங்க பாதுகாப்பா இருக்காங்களா? இளவரசி நல்லதா இருக்காங்க, வருத்தப்படாதீங்க. அப்போ நேரா அக்காவை போய் பார்த்து நம்பிக்கையை கொடு. நான் நேரா அப்பாவை போய் பார்த்து இந்த மடலை கொடுத்து அவருக்கு விஷயத்த புரிய வைக்கிறேன். இது எனக்கான சமிக்கையை கொடுக்கக்கூடிய வெடி. அக்காவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அப்போ இதை பயன்படுத்தணும். சரி. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அக்கா. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இளவரசி இருங்க, தளபதி ஓய்வெடுத்துட்டு இருக்காரு. நான் இப்ப வெளியே போனா என் தோழி மாட்டிப்பாளே. இளவரசி, ஏன் என்ன என்னாச்சு? போ. என் கணவர் இருக்கிற அறையில நான் இருக்க கூடாதா என்ன? அது நான் அந்த மாதிரி சொல்ல வரல. ஆனா தளபதி, உடனே இவர்கிட்ட சொல்லுங்க. நாம ஒன்னா பயணம் பண்ணும்போது நமக்குள்ள இனிமே பிரச்சனை இருக்காதுன்னு வாக்கு கொடுத்தல. இளவரசி, தளபதி இப்போ ஓய்வெடுத்துட்டு இருக்காரு. தளபதி, சொல்றீங்களா இல்லையா? போதும், எல்லாரும் வெளியே போங்க. போ. தளபதி, நான் வெளியே காத்துட்டு இருக்கேன். நீ ஏன் இன்னும் இங்கே நிக்கிற?
அது நீங்க தனியா கஷ்டப்படுவீங்கல்ல, அதான் முதுகு தேய்ச்சியோட வந்தேன். என்னாச்சு பாய்? ஏதாவது பிரச்சனையா? அதான் தளபதி இருக்காருல்ல, எந்த பிரச்சனையும் வராது. அவருக்கு ஏதாவது தேவைன்னா உதவி பண்ணு. சரிங்க. புத்தகத்துல தவிர நான் எங்கேயுமே ஒரு ஆண் மகனை இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. பதட்டப்படாத பதட்டப்படாத. அந்த கைக்குட்டையை எடுத்து கொடு. சரி சொல்லு, இப்ப என்ன பிரச்சனை? நான் உங்க மேல கோவமா இருக்கேன். எதுக்காக ஆளுங்களெல்லாம் அனுப்பி வச்சீங்க? என் மேல நம்பிக்கை இல்லையா என்ன? நான் உன்னை நம்பணும்னு முதல்ல நீ நம்புறியா என்ன? எப்படி பார்த்தாலும் நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. உங்க ஆளுங்களை நம்புறதுக்கு பதிலா உங்க குடும்பமான என்னதான் நீங்க நம்பணும். என்னது குடும்பமா? இது நாள் வரைக்கும் என்ன பார்த்தாலே திட்டி தீப்ப, இப்ப என்ன குடும்பம் அது இதுன்னு? சரி சொல்லு, என்ன காரணத்துக்காக திரும்ப வந்த? ஒருவேளை உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்து அதை தெளிவுபடுத்திக்க திரும்ப வந்தியா? நான் தெளிவுபடுத்திக்கிறதுக்கு என்ன இருக்கு? சும்மா இங்க உட்காரலான்னு வந்தேன். அதனால ஒன்னும் குறைஞ்சு போட மாட்டீங்க. ஏதாவது குறைச்சல் இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் இங்க வந்திருக்கியோ? சரிதான், உன் ஆசையை ஏன் கெடுக்கணும்? என்ன ஏன் பயப்படுற? பாரு, இதுக்காக தானே வந்த. உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணு கிட்ட இவ்வளவு பலவந்தமா நடந்துக்கிற? உனக்கு மானமே இல்லையா? என்ன புலர்ற? உன் சந்தேகத்தை தீர்த்துக்க தானே இங்க வந்த. நான் ஒன்னும் தப்பான எண்ணத்தோட வரல. என்ன நல்லதா வளர்த்திருக்காங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை இப்படி எல்லாம் பார்க்க கூடாதான். ஆமாமா, நான் எதையும் பார்க்கல. அதான் நமக்கு திருமணமே நடந்துருச்சே, இதுக்கப்புறம் என்ன கூச்சம்? ஒருவேளை திரும்பவும் வீட்டுக்கு போகணும்ன்ற யோசனையில இருக்கியா? என்னால தெளிவா சொல்ல முடியல. தளபதி, ஷூ அவர்கள் வந்திருக்காரு. பிரபு சூ வந்திருக்காரா? அப்ப உன்னை தேடிதான் வந்திருப்பாரு. அவர்கிட்ட என்ன சொல்லணும் சொல்ல வேணாங்கிறது உன் மனசாட்சிக்கே நல்லா தெரியும். வருக பிரபு சூ அவர்களே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், வரவேற்க ஏற்பாடு பண்ணிருப்பேன். இருக்கட்டும், ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். நமக்குள்ள எதுக்கு அதெல்லாம்? இளவரசி கண் முடிச்சிட்டதா கேள்விப்பட்டேன். பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு நம்புறேன். இளவரசி குணமாயிட்டாங்க. ஆனா இந்த நேரத்துல வெளியாளுங்களை பாக்குறது நல்லது இல்ல. வெளியாள பார்க்காம போறது நல்லது. ஆனா முக்கியமான ஆட்களை பாக்குறது தப்பு இல்லையே. அட என்னப்பா நீங்க, அந்த பொண்ணுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்பதான் குணமாயிருக்காங்களாம். எப்படி தெளிவா பேசுவாங்க? 2-3 நாள் அவங்க ஓய்வு எடுக்கட்டுமே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இங்க வந்திருக்கோம். கண்டத பேசாம தளபதி ஷூ கிட்ட அவரோட சமீபத்திய போர்க்களத்தை பத்தி கேளுங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சான்னு. தளபதி அவர்களே, என்கிட்ட மன்னருடைய முத்திரை இருக்கு, உங்களுக்கு புரியுதுல்ல? அவ்வளோ நேரம் குளிச்சும் இப்ப கூட வாசனை வருதே. இளவரசி, ரொம்ப தொல்லையா இருக்கு. நீங்களும் அவரும் ஒரே அறையில இருந்திருக்கீங்க, எதுவும் நடக்கலைங்களா? இங்க பாரு செல்லம், நீ வெளியிலேயே காத்துக்கிட்டுமா. ஷோயுவை உள்ள வர விடாம வெளியிலேயே தடுத்து நிறுத்தி வை. அதெல்லாம் இருக்கட்டும்பா. இளவரசி எப்படி இருக்கான்னு நான் ஒரு தடவை பார்க்கணும். எனக்கு இது முக்கியமான வேலை, குறும்பு பண்ணாத. நீ நினைக்கிற மாதிரி ஏதாவது நடந்திருந்தா நான் உன்கிட்ட மறைப்பேனா என்ன? அட சரி சரி, நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். முக்கிய அறிவிப்பு, அரசு அதிகாரி இளவரசியை காண வந்திருக்கிறார். வந்துட்டாரு. இளவரசி, பிரபு ஜூவும் தளபதி ஜூவும் எதிரிகள் இல்லையா? அதனால என்ன? எதிரியோட எதிரி நமக்கு நண்பன் தான். அதுக்கு இல்ல, நமக்கு அவரை பத்தி தெரியாது. ஆனா இவரால நமக்கு நிச்சயம் ஒரு ஆதாயம் இருக்கு. சரி போ, போய் கதவை தொற. சரி.
இளவரசிக்கு பணிவான வணக்கங்கள். ஒன்னும் கவலைப்படாதீங்க இளவரசி. உங்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு. நீங்க தைரியமா என்கிட்ட பேசலாம். நான் மன்னருக்கு விசுவாசமானவன். நான் என் கடமையை செய்வேன். முதல்ல உட்காருங்க. நன்றி. அண்ணா இல்லண்ணா, நான் உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். இங்க பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி பூக்களும் தாவரங்களையும் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து மஞ்சள் நிறம், இது ஊதா நிறம் நினைக்கிறேன். போன தடவை நான் அழிச்ச பூக்களை விட இது ரொம்ப விலை உயர்ந்தது. தங்கச்சி, இப்ப நான் இத பத்தி பேசுற நிலைமையில இல்ல. ஏன் அப்படி சொல்ற? ஒருவேளை இப்பவும் என் மேல கோவமா இருக்கியோ? நான் போன தடவை செஞ்சதெல்லாம் தப்புதான். ஆனா நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்க மாட்டியா? அதெல்லாம் இருக்கட்டும். என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? வித்தியாசமா நடந்துக்கிற. இப்பவாவது கவனிச்சியே, நான் உன்னை பாக்குறதுக்காக புது ஆடை போட்டு புதுசா வந்திருக்கேன். உனக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியும். சமீபத்துல உனக்காக நான் பல கவிதைகள்லாம் எழுதியிருக்கேன். அதை வேணா பாடி கட்டுட்டுமா? ஒத்த கலையில வாழ்ந்த ரெட்ட பறவை அதுக்கு பசிக்குதுன்னு சொன்னா பிட்டு தருவ. பரவாயில்ல, நல்ல முன்னேற்றம் இருக்கு. சின்ன புள்ள ஒண்ணு அதுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சொல்லு. ஆணும் பெண்ணும் கலந்தது, ஒன்னும் ரெண்டும் சேர்ந்தது. நீ இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. நான் இன்னும் நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் ஒண்ணு கடைசி, இது நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப பொருத்தம். இரும்பும் துரும்பாகி போகுமே என் அண்ணனின் வீரத்தை பார்த்து. நிறுத்து. இப்ப நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். நீங்க என்ன தாராளமா நம்பலாம். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா இது ஒரு மிகப்பெரிய ராஜ துரோகம் தான். ஆனா அந்த பிணங்களை நீங்க கண்ணால பாத்தீங்களா? அது நான் நேரடியா பார்க்கல. ஆனா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம்ல. நீங்க மயக்கத்துல விழுந்த அந்த நாளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தளபதிக்கும் அங்க வந்த கொலைகாரர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அட ஆமா, அந்த விஷயம் இருக்குல்ல. ஒருவேளை இந்த தளபதி அதை மறைக்கிறதுக்காக தான் வெளியில சொல்லலையோ? உங்களுக்கு ஏதாவது நினைவு இருந்தா சொல்லுங்க. நான் சொல்ல போறது உங்களுக்கும் எனக்கும் நடுவுல தான் இருக்கணும். அவரும் அந்த கொலைகாரனை தான் தேடிட்டு இருக்காரு. அவர் முந்திக்கலான்னு பாக்குறாரு. என்ன அப்படின்னா இதுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லங்கிறீங்களா? இதுவே உங்களுக்கு எவ்வளவு பெரிய தகவல் யோசிச்சு பாருங்க. நீங்க ரெண்டு பேருமே கொலைகாரனை தேடுறீங்க. ஒருவேளை அவரு முதல்ல கண்டுபிடிச்சிட்டாருன்னா அப்புறம் உங்களுக்கு என்ன பயன் இருக்கு? அவரு உங்களுக்கு இருக்க நல்ல பேரையும் தட்டி பறிச்சுப்பாரு. இந்த தகவலை என்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. பிரபுசு, நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப பெரிய விஷயம். எக்காரணத்தை கொண்டு அவர் கை உங்க நீங்க விடவே கூடாது. எதுக்கு திரும்ப கோவப்படுற? என்னோட கவிதைகள் நல்லா இல்லைன்னு எனக்கு தெரியும். அதுக்குன்னு இப்படியா கோவப்படுவ? போன தடவையே நீ என்ன மன்னிக்கல. போன தடவை நடந்த தப்ப நான் பெருசா எடுத்துக்கவே இல்லை. நீ என்னையே பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிற. நமக்குள்ள எத்தனை வருஷம் பழக்கம். ஆனா உனக்கு என் மேல பாசமே இல்ல. நீ இந்த செடி மேலயும் பூக்கள் மேலயும் இந்த பாசத்தை காட்டுற. என் மேல சுத்தமா காட்ட மாட்டேங்கிற. என்ன அண்ணா, நீ என்ன கட்டி பிடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது குட்டியா குண்டா எவ்வளவு அசிங்கமா இருப்பேன். அப்ப என்ன பாக்குற எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா நீ என்ன எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்ட. என் அண்ணனுடைய பாதுகாப்புக்காக நான் சில விஷயங்களை பொறுத்துக்கிட்டேன். அண்ணா, திரும்பவும் ஷூமோட பேரா? எனக்கு என்ன இதெல்லாம் தெரியுமா? எது எப்படி இருந்தாலும் நீ எனக்கு ஒரு நல்ல அண்ணனா இருந்தது உண்மைதானே? ஆனா உன் அப்பா பண்ண காரியத்தினால
பாவம் என் அண்ணன். அவர் பதவி விட்டு விலக வேண்டியதாயிடுச்சு. சின்ன மாளிகையில சாதாரண வேலையாளர் மாறினாரு. கடைசியில தன்னந்தனியா இறந்து போனாரு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அது ஆம்பளைங்க உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அப்போ இதுக்காக தான் என்ன நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறியா? நீ தேவையில்லாம பேசாத. என்ன அண்ணா இப்படி பண்ணா எப்படி? அப்பா, நீங்க எனக்கு நிறைய தகவல் கொடுத்திருக்கீங்க. ஆனா இது போதுமானதா இல்ல. இது அப்பா தயவு செஞ்சு நீங்களே வந்து அண்ணன் கிட்ட பேசி புரிய வைங்க. யார கிட்ட உள்ள வந்த? உன்னை யாரு உள்ள விட்டாத? ஷூ அவர்களே, இவங்க தான் உங்க பொண்ணா? ஆமா, கொஞ்சம் குறும்புக்காரி. ஹோய், ஹே வேலைக்காரி, போன தடவை எங்கேயோ ஓடி போயிட்ட. உன்னை கண்டுபிடிக்கவே முடியல. நம்ம கணக்கு இன்னும் முடிக்கல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இளவரசிக்கிட்ட இப்படியா மரியாதை இல்லாம பேசுவ? இளவரசியா? நீதான் அந்த சூவி இளவரசியா? முட்டி போடு. மரியாதை இல்லாம முட்டி போடுடி. அப்படியே இரு. நீங்க உங்க பொண்ணு ரொம்ப செல்லமா வளர்த்துட்டீங்க போல. சரி, இந்த மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும். இந்த எலி மூஞ்சிக்கிட்ட நான் மண்டிடுறதா? இளவரசி முன்னாடி பேசுறோங்கிறது உனக்கு தெரியலையா? பரவாயில்ல, அவங்க வெளிப்படையா பேசுறாங்க. அது எனக்கு பிடிச்சிருக்கு. முட்டி போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? எழுந்திருச்சு நில்லு. முடியாது. நான் உன்னை முட்டி போடல, சும்மாதான் உட்காந்துருக்கேன். அதுவும் இல்லாம நீ என்ன பாராட்ட வேண்டாம். உன் பாராட்ட எனக்கு ஒன்னும் தேவையில்ல. டக்குன்னு இருந்தா முட்டி வலிக்கு வந்தா உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஐயோ பிரபு சு, இளவரசி கிட்ட பேசிட்டீங்கல்ல? நடந்த சம்பவத்தை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? தளபதி ஷோ, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் இளவரசி கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டேன். நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். மகளே, புறப்பட. அட வாங்கறல, புறப்பட. அப்பா, விடுங்க, கவலைப்படாதீங்க. நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம். அன்னைக்கு உட்கார்ந்து நல்லா பேசலாம். ஹே, போடி. ஐயோ, போறியா? என்ன தளபதி, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அவர் கொலையாளியை கண்டுபிடிக்க நீ ரொம்ப உதவி செய்வ போல இருக்கே. இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. இல்லையா? உன் மனசாட்சிக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துறேன், இங்க எல்லா இடத்துலயும் என் ஆளுங்க தான் இருக்காங்க. என்னை ஏமாத்தலன்னு மட்டும் நினைச்சிடாத. அதை மீறி ஏதாவது பண்ண ஏன், என்ன ஆகும்? என் பூக்களுக்கு திரும்பவும் உரம் போட வேண்டியது இருக்கும்.说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴舌在头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝桠，盛夏穿过绿篱笆，我想到你肩膀吗？这眼泪都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲。潇潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲，旧尾巴。潇潇洒